Hi, hello everyone. Welcome to my channel Anbu Creations. This video is sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற groceries எல்லாமே வந்துட்டு நம்ம ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பத்தின மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படினா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஆப்போட லிங்க்கும் அந்த ஆப் பத்தின டீடைல்ஸும் ஷேர் பண்ணிக்கிறேன். பயன்படுத்தி உபயோகிச்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஹாய் வியூவர்ஸ். நான் என்னோட வீடியோல எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷ் எப்படி நம்ம எழுத்துக்கூட்டி படிக்கலாம் எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்பெல்லிங் ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உயிர் எழுத்துக்கள்ல இருந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் முடிஞ்சு இப்போ உயிர்மை எழுத்துக்களான கீங்கீச்சி அப்படிங்கிற எழுத்துக்களோட ப்ரொனவுன்சியேஷனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கீ அப்படிங்கிற எழுத்தை வந்துட்டு கேஐ அப்படிங்கிற ஆங்கில எழுத்துக்களால் உச்சரிக்க முடியும். கேஐ அப்படிங்கிற எழுத்துக்களால் உச்சரிக்கலாம். அடுத்தது நீ அப்படிங்கும்போது ஜிஎன்ஐ அப்படிங்கிற எழுத்தால் உச்சரிக்கணும். சி அப்படிங்கும்போது சிஹெச்ஐ அப்படிங்கிற எழுத்துக்களால் உச்சரிக்கணும். நீ அப்படிங்கும்போது ஜிஎன்ஐ அப்படிங்கிற எழுத்துக்களால் நீ அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கணும். டி அப்படிங்கும்போது டி அப்படிங்கிற எழுத்தை டிஐ அப்படின்னு உச்சரிக்கணும். அதுக்கப்புறம் நீ அப்படிங்கும்போது என்ஐ அப்படிங்கிற எழுத்துக்களால் நீ அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கணும். தி அப்படிங்கும்போது டிஹெச்ஐ அப்படிங்கிற எழுத்துக்களால் தி அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கணும். நீ அப்படிங்கும்போது என்ஐ இதையுமே என்ஐ அப்படிங்கிற எழுத்துக்களால் தான் உச்சரிக்கணும். பி அப்படிங்கும்போது பிஐ அப்படிங்கிற எழுத்துக்களால் பி அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கணும். மீ அப்படிங்கும்போது எம்ஐ அப்படிங்கிற எழுத்துக்களால் மீ அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கணும். இ அப்படிங்கும்போது ஒய்ஐ அப்படிங்கிற எழுத்துக்களால் இ அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கணும். ரி அப்படிங்கும்போது ஆர்ஐ அப்படிங்கிற எழுத்துக்களால் ரி அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கணும். லி அப்படிங்கும்போது எல்ஐ அப்படிங்கிற எழுத்துக்களால் லி அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கணும். வி அப்படிங்கும்போது விஐ அப்படிங்கிற எழுத்துக்களால் உச்சரிக்கணும். ழி அப்படிங்கும்போது இசட்ஹெச்ஐ அப்படிங்கிற எழுத்துக்களால் ழி அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கணும். லி அப்படிங்கும்போது எல்ஐ அப்படிங்கிற எழுத்துக்களால் லி அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கணும். ரி அப்படிங்கும்போது ஆர்ஐ அப்படிங்கிற எழுத்துக்களால் ரி அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கணும். நீ அப்படிங்கும்போது என்ஐ அப்படிங்கிற எழுத்துக்களால் நீ அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கணும். ஓகே வியூவர்ஸ், இந்த வாரம் நம்ம கீங்கீச்சி அப்படிங்கிற எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? இதே மாதிரி அடுத்த வீடியோவில் இதுக்கு அடுத்த வரிசையான கீங்கீச்சி பற்றி நம்ம பார்க்கலாம். அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்து தெரிய வரும். அதனால் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.